டீ கோஸ்டர் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஸ்கொயரில் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். இது வந்து சின்னதாக போட்டால் டீ கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதையே வந்து பெருசாக போட்டோன்னா மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 4 கலரில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையானது 4 கான்ட்ராஸ்ட் கலர், அப்புறம் 3.50 mm நீடில். இந்த மாதிரி பெருசாக நீடில் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா வரும் மேட்டு. சின்ன நீடில் வச்சுக்கிட்டோன்னா இந்த டபுள் க்ரோஷெல்லாம் டைட்டாக வரும், திக்காக இருக்கும். அதனால அவங்கவுங்க விருப்பம், அந்த நீடில் பொறுத்து அந்த ஸ்டிச்சஸோட சைஸஸ் வந்து மாறும். அப்புறம் வந்து சிசர்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டார்க் கலர். நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லிப் நாட். இதில் ஃபஸ்ட்டு 5 செயின்ஸ். இது வந்து நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து கவுண்டட் இல்லை, இனிமேல் போடுறது தான். 1 2 3 4 5. இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா செயின், அதில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ வந்து இந்த ரவுண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங்கு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்டு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம். இப்போ வந்து 15 டபுள் க்ரோஷே போடணும். இதில் வந்து டோட்டல் 16 டபுள் க்ரோஷே. இந்த 3 செயின்ஸ் வந்து 1. இனி நம்ம வந்து 15 போடணும். இப்போ ஒன் 2 3. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 4. இப்போ இந்த மாதிரி பெரிய நீடில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பெருசு பெருசாக வரும். இப்போ 4 போட்டிருக்கேன். 5. இப்போ 13 செயின்ஸ் போட்டோம். ஃபஸ்ட்டு அந்த 3 செயின்ஸ் போட்டிருக்கு இல்லையா, 3 செயின்ஸ் வந்து ஒரு டிசி. இப்போ 13 டிசி போட்டாச்சு. இது வந்து 14. இப்போ லாஸ்ட் டிசி டபுள் க்ரோஷே. இப்போ ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயினில், மேலே போட்ட 3rd செயினில் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நாட் போட்டு அப்படியே இழுத்தோன்னா நாட் வந்துடும். இப்படியே நாட் போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் அந்த இடத்துலையே கட் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே எடுத்து கட் பண்ணோன்னா அது வந்து தெரியாது.
ஒரு 2 இடத்துல அப்படியே எடுத்துட்டு கட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறோம். பிங்க்கு. இதை அப்படியே சும்மா இப்படியே எடுத்துட்டு சும்மா ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 1 2 3. அப்புறம் ஒரு தடவை சுற்றி அதே இதில் விடணும். நம்ம எதில் ஆரம்பித்தோமோ அதில். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. இன்னொரு தடவை சுற்றி விடணும். இப்போ 5 இருக்குது. இன்னொரு தடவை சுற்றி எல்லாமே அதே இதில் சுற்றினா 7 இருக்குது. இதுக்கு பேர் பஃப் ஸ்டிச்சுன்னு. இதை 7ஐயும் அதே ஒரே இதில் அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் ஒரு செயின் போட்டுடணும். இப்போ இது பஃப் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது போடுறேன். ஒரு தடவை சுற்றி அடுத்ததில் அடுத்த டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் விட்டு எடுத்தால் இப்போ வந்து 3 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தடவை சுற்றி எடுத்தால் 5. கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிட்டால் நூல் வந்து பெருசாக வரும். அப்புறம் இன்னொரு தடவை. இப்போ 7. 7ஐயும் அப்படியே எடுத்துட்டு ஒரு செயின். இப்போ அடுத்த பஃப்பு போட்டாச்சு. இப்போ இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றி இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். இப்போ 3 இருக்குது. ஒரு தடவை சுற்றி விட்டு எடுத்துடணும். இப்போ 5 இருக்குது. ஒரு தடவை சுற்றி விட்டு எடுத்துடணும். 7. இப்போ 7 வந்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கிட்டா கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ எல்லாத்துலேயும் அப்படியே உள்ளே விட்டு எடுத்தோன்னா இது பஃப் மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு பேர் பஃப் ஸ்டிச். இப்போ ஒரு செயின். இதே மாதிரி இப்போ நம்ம 16 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, 16 பஃப் போடணும். இப்போ பஃப் ஸ்டிச் எல்லாம் முடிக்க போகிறோம். 15 போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா 3 செயின்ஸு, அதில் உள்ள 3ஆவது செயின் மேலே உள்ளதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்தோன்னா அப்படியே முடிச்சு வந்துடும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எல்லாத்துலேயும். அப்படி இப்போ வந்து அடுத்த கலர் ப்ளூ. இது எந்த இடத்துல வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா அப்போ ஃபஸ்ட்லாம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நாட். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் 1 2 3. இப்போ நம்ம போட போகிற ஸ்டிச்சுக்கு பேர் கிளஸ்டர் ஸ்டிச்சு. இந்த மாதிரி கிளஸ்டராக இருக்கும். இப்போ ஒரு 3 செயின் போட்டிருக்கோம். இப்போ வந்து டபுள் க்ரோஷே ஒரு தடவை சுற்றி அதே இதில் தான் விடணும்.
விட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதில் மாத்திரம் ஹூக்கை எடுத்துட்டு இந்த மேல் இதை அப்படியே வச்சுக்கணும் நீடில். அதே மாதிரி இன்னொரு தடவை போட்டு எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் ரிங்கில் மாத்திரம் எடுத்துடணும். இப்போ 3 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தடவை இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸில் மாத்திரம் எடுத்துடணும். இப்போ 3 இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது 1, இப்போ போட்டது 3. இப்போ வந்து இது 4லையும் அப்படியே இந்த த்ரெட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு 2 செயின் போட்டுருணும். இதுதான் வந்து கிளஸ்டர் ஸ்டிச். இப்போ இன்னொன்று போடுறேன். ஒரு தடவை சுற்றி அடுத்தது இந்த 2க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பண்ணணும். விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு 2 இதில் எடுத்துட்டு இப்போ வந்து லூப்பில் 2 ரிங் இருக்குது. இப்போ இன்னொரு தடவை இப்போ ஃபஸ்ட்டு 2 இதில் எடுத்துடணும். இப்போ 3 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தடவை இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்துடுச்சு, எடுத்துட்டோம். இப்போ ஹூக்கில் 4 ரிங் இருக்குது. இன்னொரு தடவை இப்போ ஃபஸ்ட்டு 2ல் எடுத்துட்டோம். இப்போ வந்து 5 இருக்குது. அதாவது 4 டபுள் க்ரோஷே போடணும். அதில் வந்து ஹாஃபில் மாத்திரம் நம்ம வந்து அந்த செயினை இது பண்ணிடணும். மித்ததெல்லாம் வந்து அந்த ஹூக்கிலே வச்சுக்கணும். அப்புறம் கடைசியாக எல்லாத்துலேயும் அப்படியே சேர்த்து இப்படி எடுத்துடணும். அப்புறம் ஒரு ரிங்கு ஒரு செயின், இன்னொரு செயின், 2 செயின் போடணும். இப்போ இன்னொரு தடவை போடுறேன். ஒரு தடவை சுற்றி இந்த கேப்பில் விட்டு எடுத்தால் இதில் ஃபஸ்ட்டு ஹாஃபை ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த மேலே உள்ள ரிங்கு அப்படியே ஹூக்கில் இருக்கும். இப்போ இன்னொரு தடவை இப்போ 3 இருக்குது. இப்போ 4 இருக்குது. இந்த மாதிரி ஹூக்கில் வந்து 5 வரணும். அதாவது 4 டபுள் க்ரோஷே போடணும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத மாத்திரம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ளதெல்லாம் அப்படியே நீடில் வச்சிடணும். கடைசியாக அந்த 5 ரிங்லேயும் இப்படியே விட்டு எடுத்துட்டு 2 செயின் போட்டுடணும். இதே மாதிரி இந்த 16 பஃப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு 16 கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு திருப்பியும் எப்படி செய்யலாங்கிறத போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 பஃப்புக்கும் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதில் போடணும். ஒரு தடவை சுற்றி இதில் விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு 2ல் இதே மாதிரி 4 டபுள் க்ரோஷே ஆஃப் போட்டோன்னா மேலே ஒரு ரிங் இருக்கும். மூணு போட்டுட்டேன். 4. இப்போ இந்த நீடில் 5 ரிங் இருக்கு. எல்லாத்துலேயும் போட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த 3 செயின்ஸில் மேலே உள்ள 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ வந்து 3 கலர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் கலர் ஒயிட். இப்போ இந்த ஒயிட் கலரை ஜாயின் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் தான் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் கொண்டு வர போகிறோம். இப்போ இது நாட் போட்டாச்சு. இப்போ
இப்போ வந்து 4 செயின் 1 2 3 4 4 செயின். ஏன்னா வந்து இதில் வந்து ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது இப்போல்லாம் டபுள் தான் பார்த்தோம், இந்த இதில் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த நீடில் 2 தடவை சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இதில் நம்ம போட்டோம் இல்லையா அந்த இடத்துலையே போட்டு ஃபஸ்ட்டு 2, அடுத்த 2, அப்புறம் அதுக்கு அடுத்த 2. இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். திருப்பியும் அதே மாதிரி 2 தடவை சுற்றி அதே இடத்துல விட்டு ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 2, அப்புறம் 2. இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ திருப்பியும் 3 செயின். திருப்பியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே அதே இடத்துல போடணும். இது வந்து நம்ம ஸ்கொயரோட கார்னராக வரும். திருப்பியும் சுற்றி ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, திருப்பியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு, அடுத்தது 3 தடவை போடுறதுனால இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்தது டபுள் க்ரோஷே. ஒரு தடவை சுற்றி இந்த பக்கத்து இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் 3 போடணும். 1 2 3. அடுத்ததில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. இதை போட்டு இப்படி பண்ணிவிட்டு எல்லா 3லேயுமே அப்படியே எடுத்துக்கலாம். ஆஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 3 பண்ணணும். அடுத்தது டபுள் க்ரோஷே. இந்த பக்கத்து கேப்பில் அது 3. இப்போ வந்து இந்த கார்னருக்கு வரப்போகிறோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஃபஸ்ட் இதில் போட்டோம் இல்லையா, இது வந்து இந்த கார்னர் ஸ்கொயரோடைய அடுத்த கார்னர் வந்துட்டோம். அங்கே போட்ட மாதிரியே 3 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம் 3 செயின்ஸு, அப்புறம் திருப்பியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ போட்டாச்சு. ஒரு ஸ்கொயருடைய ஒரு சைடு அப்படி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம், 3 செயின், 3 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம் 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்தது 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம் 3 செயின். இதே மாதிரி இந்த ரவுண்டோடைய எல்லா பக்கத்தையும் போட்டு ஒரு ஸ்கொயருக்கு ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயர் கிரானி ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது.
இப்போ லாஸ்ட்டு இந்த கேப்பில் 3 டபுள் crochet. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ட்ரிபிள் crochet, அதில் 4th செயின் லாஸ்ட்டில் மேலே இருக்கு இல்லையா அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் முடிஞ்சிடும். இப்போ இந்த சன் பஸ்ட்டு கிரானி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் மேலே பெருசு பெருசாக போடணுன்னா இதே மாதிரி 3 டபுள் crochet அந்த கேப்பில் போட்டுக்கிட்டே வரணும். இந்த கார்னரில் மாத்திரம் 3 செயின்ஸு அந்த இது ஃபினிஷ் பண்ண கார்னருக்கு அதே மாதிரி போடணும். இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த ரோக்குன்னா அப்படியே இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த 3 செயின்ஸ் இருக்கு இல்லையா அங்கே இப்போ வந்துருச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போடணும். இப்போ டபுள் crochet போட போகிறோம், அதனால 3 செயின்ஸ். அப்புறம் ரெண்டாவது, அப்புறம் தேர்டு, அப்புறம் 3 செயின். அப்புறம் அதே அந்த கேப்லேயே இன்னொரு 3 டபுள் crochet. அப்புறம் டபுள் crochet இந்த 2 இது போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு நடுவில் உள்ள கேப்பில். இதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்கொயரையும் போட்டுக்கிட்டே வரணும். எப்படி நமக்கு பெருசாக வேணும்னா நிறைய போட்டுக்கிட்டே போகலாம். நான் இப்போ வந்து இந்த ரவுண்டோடு நிறுத்த போகிறேன். இப்போ வந்து இதை போட்டு இப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த 4 சைட்ஸும் போட்டால் இந்த மாதிரி. இப்போ இதில் 2 போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஃபஸ்ட்டு கிரானி ஸ்கொயரை முடிச்சிருக்கேன், அப்புறம் இன்னொன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் போட போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு இந்த அடுத்த ஸ்கொயரும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இது 3 crochet இந்த கேப்பில். இப்படியே நம்ம இந்த ஸ்கொயர் எவ்வளோ பெரிய மேட் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா 3 செயின், அதோட அப்பர் இதில் 3வது செயின், அதில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த த்ரெட் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நாட் போட்டுடணும். அப்படியே இழுத்துட்டு இதை வந்து இந்த த்ரெட்டு எப்போவுமே அந்த இடத்துலையே கட் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே விட்டு எடுத்து கட் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் பிரிஞ்சிக்காது, தையலும் நீட்டாக இருக்கும்.
அப்படியே அந்த உடனே கட் பண்ணிட்டோன்னா அது வந்து இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நீடிலாலேயே எடுத்துட்டு இப்படி வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி வந்த எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா டக்குன்னு பிரியாது. இப்போ நம்மளுடைய சன்பஸ்ட்டு கிரானி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவங்களுக்கு விருப்பமான எல்லா கலர்லேயும் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய போட்டோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பெரிய மேட்டாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன டீ கோஸ்டர் அளவுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிராஃப்ட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.